பாருடா, உன்னோட சோக்கால்டு மனைவிக்கு நான் நலங்க வைக்கிறேன். பார்த்துட்டு சந்தோஷமா மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பி போற வழியை பாரு. மாப்பிள முதல்ல தொடுறாருல பொண்ண, அத கூச்சப்படுறாரு. என்ன அப்படி சைலண்டா நலங்கு வைக்கிறீங்க? அடியே, நலங்கு வைக்கும் போது ஏதாவது பாடணும்னு தெரியாதா? இதுக்குதான் வீட்ல ஒரு பெரியவங்க இருக்கணும்னு சொல்றது. நலங்கு வைக்கும் போது யாராவது பாடலாம்ல. அதுதான் நாங்க பாடலாமா? பாடுங்க. மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா, குணமிருக்கும் குலமகளே வா வா, தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம். பாட்டி போதும் நிறுத்துங்க. நல்லா இருக்கலாமா? சூப்பரா இருந்துச்சு. சமந்தி அம்மா, நீங்களே உங்க மருமகளுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். ஐயோ, என்னால முடியாது. என்னமா பாடுமா? ஏய் சும்மா இருடா. இங்க நல்லா பாட்டு பாடுறவங்க யாருமே கிடையாதா? மாமா நீங்க பாடுங்க. ஸ்வேதா சூப்பர். ஐயோ, எனக்கு பாட்டெல்லாம் பாட வராது. ப்ளீஸ் மாமா பாடுங்க. இல்ல வேண்டாம். டேய் பாடுடா. ஏமா கொஞ்சம் பேசாம இருமா. அர்ஜுன் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க. ஸ்வேதா பேசாம அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ப்ளீஸ் அர்ஜுன், நலங்கு வைக்கும் போது யாராவது பாடணும்னு பாட்டி சொன்னாங்கல்ல. ப்ளீஸ் யாருமே நல்லா பாடல. ஏதாவது ஒரு பாட்டு நல்ல பாட்டா பாடு. ஐயோ காப்பாத்துங்க. வசு, பயப்படாத வசு, காப்பாத்துங்க. ஐயோ காப்பாத்துங்க. வசு, காப்பாத்துங்க. ஏய் அர்ஜுன், எல்லாரும் கோயில் இருக்குமா, நீ மட்டும் எதுக்கு இங்க வந்த? சார் நெருப்பு சார், அன்பு செல்வி உள்ள இருக்கா சார்? அன்பு காப்பாத்துங்க. வசு, ஐயோ அர்ஜுன் வராதீங்க. அர்ஜுன் ப்ளீஸ் வராதீங்க. வசு, ஐயோ ப்ளீஸ் அர்ஜுன் தயவு செஞ்சு வராதீங்க. ஏய் நான் செத்தாலும் பரவாயில்ல, வராதீங்க ப்ளீஸ் அர்ஜுன். அன்பு என்ன அன்பு? ஐயோ இந்த வசு, ஐயோ வராதீங்க. அன்பு கையெடுத்து கும்பிடுற, வராதீங்க. வசு நீ இல்லாம நான் இல்ல வசு. ப்ளீஸ் வராதீங்க. வசு வா வசு. வராதீங்க அர்ஜுன். ஏய் உன் உயிர் தான் முக்கியம், வா வசு. ப்ளீஸ் அர்ஜுன். என்ன கேளு வசு, வா. வசு
வாசு போலாம். பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா. இனிமே உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் அந்த ஆண்டவனே நேரா வந்து உங்க பொண்ணை காப்பாத்துவாங்கம்மா. ஐயா ஐயா என்னடா? ஐயா என்ன உங்க வீட்டுல தீ பிடிச்சிருச்சுங்க ஐயா. வீட்டுல தீப்பிடிச்சிருக்கா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. வாசு ஐயோ அர்ஜுன் வராதீங்க வராதீங்க. கையெடுத்து கும்பிட வராதீங்க. வாசு நீ இல்லாம நான் இல்ல வாசு. ப்ளீஸ் வராதீங்க. யாருடா நீ? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன் உயிரை பணையம் வச்சு எதுக்குடா ஏன் உயிரை காப்பாத்துன? அப்படி காப்பாத்துற அளவுக்கு என்னடா காதல்? பைத்தியக்காரா. ஆனா நீ மட்டும் அப்ப வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. இதுக்கெல்லாம் நான் என்னடா கைமாறு செய்யறது? வாசு ஏய் வசு, இப்ப என்னாச்சுன்னு இப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? காப்பாத்தணும்னு உட்கார்ந்து இப்படிதான் அடிப்பியா? போயா. சாரி சாரி. இட்ஸ் ஓகே வசு. அர்ஜுன், நீ ஏயா இப்படி இருக்க? எதுக்கு நெருப்புல பாஞ்சு என்ன காப்பாத்துன? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்னையா பண்ணிருப்பேன்? இதுலலாம் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு வசு? என்னோட வாழ்க்கையில ஒரு தடவை உன்னை தவற விட்டுட்டேன். அந்த உறுத்தலே எனக்குள்ள இன்னும் இருக்கு. மறுபடியும் உனக்கு ஒரு ஆபத்து வந்து அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டான். நல்லா இருக்கியா நீ பேசுறது? என்ன காப்பாத்த போய் உனக்கு ஏதாவது ஆயிருந்தா எல்லாரும் என்ன பேசுவாங்க? அத கூட விடு. இந்த ஊர் உலகத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சார், இப்ப நம்ம எந்த கோயிலுக்கு சார் போறோம்? ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்களே. ஆமா அர்ஜுன், சில பரிகாரங்களை நான் பண்ணிதான் தீரணும். வாழ்க்கையை பத்தி என்னன்னு நிறைய பேர்ட்ட கேட்டேன்னு வச்சுக்கோயேன். சில பேர் அதை போராட்டம்னு சொல்லுவாங்க, சில பேர் எல்லாமே போயின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைங்கிறது ஒரு கேம். அதுல நீ, நான், அர்ஜுன் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்கோம். அந்த கேம்ல யாரு ஜெயிக்க போறது தோக்க போறதுன்னு யாருக்குமே தெரியாது. அது ஒரு சஸ்பென்ஸ். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்து ஜெயிச்சே பழக்கம், எதுலயுமே தோத்ததே கிடையாது. ஆனா இந்த பர்டிகுலர் கேம்ல நான் தோத்து போயிடணும்னு எனக்கு பயமா இருக்கு.
என் மனசுல உள்ளத உன்கிட்ட பேசில இருந்தா நான் கூட்டிட்டு வந்தேன். ஆக்சுவலா இந்த விஷயத்த நான் உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். பட் நான் கூப்பிட்டு நீ வரல. அர்ஜுன் கூப்பிட்ட உடனே வரேன்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அன்பு, அர்ஜுன் கூப்பிட்டு நீ வந்துட்ட, அது நீ அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாமா, இல்ல நான் கூப்பிட்டு நீ வரலன்னு சொன்னீங்க என் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் எடுத்துக்கிட்டுமா? சார் அப்படிலாம் இல்ல சார், அவங்க உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க சார். அப்படியா? அப்படி இருந்தா சந்தோஷம்தான். அன்பு, கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேர் மத்தியில நல்ல ஒப்பீனியன் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா தப்பான ஒப்பீனியன் மட்டும் இருந்துடவே கூடாது. அப்படி இருந்துட்டா இந்த கோவில் கலசத்து மேல ஒரு சின்ன செடி வளர்ந்துன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே நம்ம விட்டுறக்கூடாது. அது பெருசா வளர்ந்துச்சுன்னா அந்த கலசத்தை அது உடச்சு எறிஞ்சிடும். 2 பேருக்குள்ள பேட் ஒப்பீனியன் இருந்தா அது வாழ்க்கையவே சதைச்சு போட்டுரும். அது மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய 2 பேர், அதாவது நீயும் நானும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிறத வெளிப்படையா பேசிக்கணும். அதுக்காக தான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன். பட் நீ அர்ஜுனையும் கூட கூட்டிட்டு வந்துட்ட. பட் தட்ஸ் ஓகே, நாம பேசுறதுக்கு அவரும் சாட்சியா இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா இந்த கேம்ல ரெண்டுமே உண்மைதான். குடிச்சேன், இப்ப நிப்பாட்டிட்டேன். ஆச்சரியமா இருக்கே, எப்படிதான் திடீர்னு நல்லவனா மாறுறீங்களோ? சரி, அது உன் இஷ்டம், நான் கம்பல் பண்ணல. நாங்க சாப்பிட்டுக்கலாமா? நீங்க சாப்பிடுங்க. ஓகே. சார் ரொம்ப நல்லவரா இருக்காருல்ல, குடிக்கிறதே நிப்பாட்டாராமா? ஏய், குடிக்கிறவன்லாம் கெட்டவனும் இல்ல, குடிக்காதவன்லாம் நல்லவனும் இல்லடா. சரக்கை விட பெரிய போதை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் யாரா சரக்கு அடிப்பாங்க? இந்தடா அவன்கிட்ட கொடு. என்னடா சொல்ற? சரக்கை விட பெரிய போதையா? அது என்ன போதை? ஏய், இவரு திடீர்னு நல்லவனா மாறி ஒரு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் யாருங்கிற? அடுத்தவனுக்கு நிச்சயமான பொண்ண. காதலை விட பெரிய போதை இந்த உலகத்துல என்னடா இருக்கு? கரெக்டா சொன்ன மச்சான். ஆனா இந்த கார்த்திக் தான் பாவம். நீ என்ன முறைக்கிற? நாங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எப்ப பாரு நிச்சயமான பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? இத பாருங்க, தேவையில்லாம பேச வேண்டாம். நீங்க குடிச்சிருக்கீங்க, இப்ப என்னால உங்களுக்கு எதையும் விளக்கமா சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன். அட என்ன ப்ரோ, இப்படி திடீர்னு கிளம்புனா எப்படி? உன்னாலதான் விளக்கமா சொல்ல முடியாது. நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்கமா சொல்றோம். என்னடா ப்ரோக்கு எல்லாமே விளக்கி சொல்லிடலாமா? சொல்லிட்டா போச்சு. சொன்னா கேட்க மாட்டேன். தேவையில்லாம இங்க இருந்து நகர்ந்த கத்தி கழுத்த பதம் பாத்துரும். என்ன மிரட்டுறியா? என்ன ப்ரோ, ஆக்சுவலா நான் ரொம்ப கெட்டவன். ஏதோ உன்னோட பிஞ்சு முகத்துக்காக நான் சாதாரணமா பேசிட்டு இருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோ. உட்காரு உட்காரு. இங்க பாரு அர்ஜுன், உனக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தேவையில்லாம எது பிரச்சனை பண்ணாத. கார்த்திக்கும் அன்பு செல்விக்கும் ஒரு டீல் இருக்கு. அது சுமூகமா முடிஞ்சதும் கார்த்திகே வந்து உன்னை கூட்டு போவாரு. அது வரைக்கும் நீ அவரை போய் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அவ்வளவுதான் பாயிண்ட். புரிஞ்சுதா? தேவையில்லாம முரண்டு பிடிக்காம உட்காரு. என்னடா டீல்? உண்மையா சொல்றா? கார்த்திக் அன்பு செல்வி என்ன பண்ண போறான்? அதெல்லாம் சஸ்பென்ஸ் ப்ரோ. இருந்தாலும் இவ்வளவு தூரம் நீ கேட்கறதுனால நான் சொல்றேன். எதை பண்ணா அன்பு செல்வி கார்த்தியை கழட்டி விட முடியாதோ அத பண்ண போறான். ப்ளீஸ் கார்த்திக், வேண்டாம் கார்த்திக். அன்பு ப்ளீஸ் சொன்னா கேடு. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். Please. கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். கார்த்திக் வேண்டாம் கார்த்திக். சொன்னா புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கார்த்திக் புரிஞ்சுக்கோ அன்பு. கார்த்திக் ப்ளீஸ் கார்த்திக். கார்த்திக் வேண்டாம். அன்பு கார்த்திக் ப்ளீஸ் இங்க பாரு, கார்த்திக் நான் சொன்னா வேண்டாம் புரிஞ்சுக்கோ. கார்த்திக்.
வரலையா? வீட்டுக்கு வராம இங்கே இருக்க போறியா என்ன? நான் இங்கேயே நிக்கிறேன், இல்ல எங்கேயாவது ஒரு ஆசிரமத்துக்கு போறேன். என்ன விட்டுரு. என்னாச்சு வசு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கார்த்திக் முட்டாள்தனமா நடந்துகிட்டாங்கிறதுக்காக மொத்தமா எல்லாரையும் வெறுத்து பேசினா என்ன அர்த்தம்? ஓ, கார்த்தி முட்டாள்னா சார் ரொம்ப புத்திசாலியா? வசு என்ன சொல்ற வசு? ஆமாயா, இது ஆம்பளைங்களோட உலகம். பொண்ணுங்களுக்கு இங்க வேலையே இல்ல. அவங்களோட சாப்பாட்டுல இருந்து போட்டுக்கிற துணிமணி வரைக்கும் ஆம்பளைங்க தீர்மானிக்கிறது தான். பொண்ணுங்கன்னா அடிமைங்க, சொல்றத செய்யற வேலைக்காரங்க, ஆசையா அப்பப்போ கொஞ்சம் விளையாடுற பொம்மைங்க. அப்படித்தானே எல்லாரும் நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் பொதுப்படையா பேசாத வசு. பின்ன அப்புறம் எப்படி பேச சொல்ற? எங்க இருந்தோ வந்த நீ என்னடான்னா என்ன உன் மனைவின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் என்னடான்னா நிச்சயம் பண்ண பொண்ணை நம்பாம இப்பவே தாலி கட்டுறேன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ணாலும் பேசினாலும் அதெல்லாம் கேட்டுட்டு அவமானப்பட்டுட்டு இருக்க. நான் என்ன மிஷினா? எனக்குன்னு உணர்ச்சியே இல்லையாயா? வசு நீ இப்படி எல்லாம் பேசினா அதுக்கு என்கிட்ட பதிலே இல்ல வசு. உனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆனா அது என்னைக்காவது உனக்கு ஞாபகத்துக்கு வந்து அதுக்குள்ள நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சுன்னா உன் வாழ்க்கை நரகமாயிடும் வசு. அப்படி ஒரு நாள் உன் வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு போராடுறேன் வசு. அப்போ நீங்க பண்றதெல்லாம் சரி, நான் பேசுறதுதான் தப்பு இல்ல? உங்க சுயநலத்துக்காக நீங்க என்ன வேணாலும் டிராமா பண்ணுவீங்க. நான் அதெல்லாம் பாத்துட்டு பேசாம இருக்கணும். உனக்கு 1000 காரணம், அவனுக்கு நம்பிக்கை இல்ல. இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தாயா. என்ன விட்டுரு. நீ வீட்டுக்கு போ, இல்ல எங்கேயாவது போ. நான் வரல. உங்களுக்கு நடுவுல வாழ்றதை விட எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடலாம். நீ எதுக்கு வசு ஓடி போகணும்? நல்லா வாழணும். அதுக்காக தானே வசு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்றது வசு? சரி, நடந்தது நடந்து போச்சு, எல்லாத்தையும் மறந்துரு. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் தான். இன்னையோட உன் வாழ்க்கையில இருக்கிற குழப்பம்லாம் விலகி போயிடும் வசு. நாளைக்கு விடிஞ்சா உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்பு. வா வீட்டுக்கு போலாம். அது எப்படி இன்னையோட எல்லாம் சரியாவும்? ஏதாவது மாய மந்திரம் பண்ண போறியா? வசு, காத்தடிச்ச பலூனை நீ கயிறு போட்டு கட்டி வச்சாலும் அது பறந்துகிட்டே தான் இருக்கும் வசு. அந்த காத்து மட்டும் இல்லைன்னா அந்த பலூனே ஒண்ணும் இல்லாம ஆயிடும். அதுல அழகு இருக்காது, கவர்ச்சி இருக்காது, கையில வச்சு கொஞ்சலான்ற ஆசையும் இருக்காது வசு. அப்படிதான் வாழ்க்கையும். நான் சொன்னா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. என்ன நடந்துச்சுன்னா சொல்லுமா, என்ன நடந்துச்சு? இப்படி அமைதியா இருந்தா நாங்க என்னன்னு நினைக்கிறது? ஏதாச்சும் சொல்லு. அப்பா, நான் ஒண்ணு சொன்னா ஏன்னு கேட்காம நீங்க ஒத்துக்கணும். என்னம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? நான் என்னமா பண்ணணும்? அதை மட்டும் சொல்லு. அப்பா, இனிமே கார்த்திக் என்ன வெளியே கூப்பிட்டானா தயவு செஞ்சு என்ன அவனோட அனுப்பாதீங்க. என்னம்மா சொல்ற? அப்படி என்ன நடந்துச்சு? அதான் ஏன்னு கேட்காதீங்கன்னு சொன்னேன்ல. இனிமே கார்த்திக் கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வெளியே கூப்பிட்டான்னா நான் போக மாட்டேன். நீங்களும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. புரியுதுமா. சுந்தரம், பாத்தியாடா நம்ம பொண்ண? என்னதான் நிச்சயம் பண்ண மாப்பிள்ளையா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் கூட வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறான். இவதான் நம்ம குடும்பத்தோட பெருமையை காப்பாத்த வந்த பொண்ணு. அவ்வளவுதானப்பா. கல்யாண நாளும் நெருங்கிடுச்சு. இனி மாப்பிள்ளைக்கு ஏதாவது தேவைன்னா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போங்கன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறேன். போதுமாம்மா? ஓகேப்பா. அக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. பாசமான மாப்பிள்ள உனக்கு அமைஞ்சிருக்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வழிய விடு. ஏண்டா ஊரே சிரிக்குது, நீயும் கக்க பக்கன்னு சிரிக்க வேண்டியது தானே? பாட்டி பேசாம இரு, உள்ளுக்குள்ள குதிச்சிட்டு இருக்கேன். கொதிச்சுக்கிட்டே இரு. அவன் எப்படி லவ் பண்ணிட்டு இருக்கான், நீ தான் இருக்கியே. ஆமா, இத்தனை வருஷமா இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்தியே, அப்ப நீ என்னதான்டா பண்ண? அது அன்பு செல்வி எனக்கே பிறந்தவன்னு
கிணத்து தண்ணிய வெள்ளமா கொண்டு போகுதுன்னு அசால்ட்டா இருந்துட்டேன். கிணத்து தண்ணி வெள்ளம் கொண்டு போகாதடா. பக்கத்துல எவனாவது போர் போட்டான்னா அப்படியே அள்ளிட்டு போயிருவான். அப்படிதான் இந்த கார்த்திக் பையன் அன்பு செல்வியை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க போறான். பாட்டி டேடே, நீ நல்லா தண்ணிய போட்டு மல்லாக்க படுத்துக்கிட்டு மோட்டு வேலையை பார்த்து ஐயோன்னு சோகமா பாட்டு பாட போற. பாட்டி இந்த வீரா யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. பரவாயில்லடா, ஆனா இந்த லெவலுக்கு போன அப்புறமும் தைரியமா பேசுறியே, அதுக்கே உன்னை பாராட்டணும்டா. நான் நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நீ இப்படிதான் தைரியமா பேசிட்டு இருப்பேன்னு. சரி சரி, உனக்கு வாச்சது அவ்வளவுதான். பாட்டி டேடே, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டு. இத பாருடா, என்கிட்ட டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு உருப்படியா ஏதாவது நல்லதா யோசி. நான் போறேன் வசு. என்னால உனக்கு எவ்வளவு இடைஞ்சல். கல்யாண நாள் வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும் வசு. நான் உன் கூட இருந்தா அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. கார்த்திக் இன்னும் உனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நீ நிம்மதியா இருக்கணும் வசு. அதுக்காக தான் நான் அந்த வீட்டை விட்டு போறேன். வசு, எனக்கு தெரியும் இன்னைக்கு பொழுது விடிஞ்சதும் நீ நிச்சயமா என்ன தேடுவ. நான் போய் இல்லைன்னு நீ சந்தோஷப்படுவியா இல்ல வருத்தப்படுவியான்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை நிரந்தரமா விட்டுட்டு போறேன்னு மட்டும் நினைச்சிடாத வசு. கார்த்திக் இல்ல, இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் உன்னை என்னை பிரிக்கவே முடியாது. கல்யாணத்தன்னைக்கு காலையில மண்டபத்துல நான் இருப்பேன் வசு. அன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்ட போறவன் நான் தான். தம்பி கொஞ்சம் நில்லுங்க. நீங்க ராஜமாணிக்கத்தோட பேரன் தானே? ஆமாங்க ஐயா. தர்மலிங்க ஐயா பேத்தி தானமா நீங்க? ஆமாங்க ஐயா. பெரிய வீட்டு பிள்ளையா இருக்கீங்க, விவரம் தெரியாம இருக்கீங்களேம்மா. இன்னைக்கு பார்த்து ஊருக்கு கிளம்பலாமா? என்னையா விஷயம்? இன்னைக்கு என்னவா, கோயில் திருவிழாவுக்கு காப்பு கட்டி இருக்கு. உங்க வீட்லயும் பந்தக்கால் நட்டு இருக்கு. அப்புறம் எப்படி வெளியில போக முடியும்? தெய்வ குத்தம் ஆயிராதா? எதுவா இருந்தாலும் தம்பி பூசாரி சொல்றத கேளுங்க. தம்பி ஒரு குறை வராது, நீங்க வீட்டுக்கு போங்க. அட வாங்கப்பா போலாம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னத்த சொல்றது? அர்ஜுன், அப்புறம் எப்படி சௌகரியம்? அட ரொம்பலாம் யோசிக்காதயா. இந்த ஊரை விட்டு நீ போக கூடாதுங்கிறது அந்த சாமியோட உத்தரவு. என் பேச்சதான் கேட்க மாட்ட, சாமி சொல்றதையாவது கேளு. வாயா போ, பேக் எடுத்துட்டு வா போ. தேங்க்ஸ் ப்ரோ. சரி சார். போலாமா? சரியா? ஐயோ விடு. ஐயோ வசு, என்ன வசு இவ்வளவு ரத்தம் வருது? ஏய் ஒண்ணும் இல்ல. என்ன வசு ரத்தம் வருது? ஒண்ணு இல்லைன்றா. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். ஏண்டா இப்படி இருக்க? எதுக்கு இப்படி துடிக்கிற? நாளைக்கு நான் உன் மனைவி ஆகாம போனா என்ன பண்ணுவ?
அன்பையும் பாசத்தையும் குற்ற உனக்கு என்னால என்ன செய்ய முடியும்னு தெரியலையே. வசு, நிஜமாவே ரத்தம் வந்தது உனக்கு வலிக்கலையா? எங்கேயோ இடிச்சுக்கிட்டேன் போலயா. ஆனா சுத்தமா வலி தெரியல. எப்படி தெரியும்? காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. என் மேல இருக்க உன் காதல் கண்ணையும் மறைச்சு காலையும் அடிப்பட வச்சு வலியும் தெரியாம பண்ணிருக்கு பாரு. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன ஒரு கட்டு போட்டதும் ஓவரா தான் பேசுற? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. இருட்டுல தெரியாம தான் இடிச்சுக்கிட்டேன். அதுக்காக உடனே உன்னோட ராமாயணத்தை ஆரம்பிச்சிடாத. வசு, இப்போதைக்கு தான் வைத்தியம் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலேனா காலையில டாக்டர் கிட்ட போனா போதும். சரியா? ஏய் வசு, உட்கார் வசு, உட்கார். இதுக்கு மேல எல்லாம் உன்னால நடக்க முடியாது. பேசாம உன்னை நான் தூக்கிட்டு போயிடவா? ஓ, தூக்கிட்டு போய. ஆனா நீ தூக்கிட்டு போறத யாராவது பார்த்து அப்பா கிட்டயோ தாத்தா கிட்டயோ சொல்லிட்டாங்கன்னா தூக்கிட்டு போன 2 கையையும் வெட்டி போட்டுருவாங்க. பரவாயில்லையா? அது வேற இருக்கா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஏதாவது யோசிக்கிறேன். வசு, ஹேர்பின் கூட. எதுக்கு? உடு சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? ஒண்ணுமே புரியலையே. அப்படி என்ன பிரச்சனை நடந்து போச்சு? தாத்தா, உங்க வீட்ல இருந்தானே அர்ஜுன், அவன் இப்ப உங்க வீட்ல இல்ல தெரியுமா? எங்க போன அந்த வேலைக்காரப்ப? இங்க எல்லாம் தாத்தா அமைதியா இருங்க, அவன் இனிமே திரும்ப வரவே மாட்டான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அர்ஜுனோட பாட்டிக்கு சீரியஸ் தகவல் வந்துச்சு, அதான் கிளம்பி போயிட்டான். நடுராத்திரிங்கிறதுனால உங்ககிட்ட சொல்லாம போயிருப்பான்னு நினைக்கிறேன். பாட்டிக்கா? நல்ல வேலை ஒழிஞ்சான். இனி அவனை இந்த பக்கமே சேர்க்க கூடாது. அவங்க பாட்டிக்கு என்னாச்சா? இத்தனை நாள் இங்க இருந்ததுக்கு எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மஞ்சுளா, உனக்கு அந்த கவலையே வேணாம். கெட்ட விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும் போது கண்ணுக்கு தெரியாம தான் நடக்கும். போன வரைக்கும் சந்தோஷம்னு விடு. மாமா, அன்பு செல்வி எங்க? உள்ளதான் இருக்கா. சத்தம் கேட்கலையா மாப்பிள்ள? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே போய் பாருங்க. சரி. எல்லாத்தையும் பார்த்துருப்பாரோ? இத வர சார். யாருக்கு கல்யாணம்? இவங்கதான் கல்யாண பொண்ணு. ரொம்ப சந்தோஷம். பொதுவா மத்த நகைகள்லாம் வாங்கினா போட்டு பார்த்து அழகு பார்த்து வாங்கலாம். ஆனா போட்டு பார்த்து வாங்க முடியாத நகைன்னா தாலி மட்டும்தான். என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த செயின் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, இந்த தாலியோட 100 வருஷம் நல்லா வாழணும். இருங்கம்மா, சாமி முன்னாடி வச்சு தரேன். ஏண்டா வீரா, இவ்வளவு தூரம் வந்திருக்குமே, எனக்கு ஏதாவது நகை வாங்கி தரணும்னு உனக்கு தோணாதாடா? என்ன பாட்டி இப்படி கேட்டுட்ட? எனக்கும் அன்பு செல்விக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரு, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். ஆமா, உனக்கு என்ன நகை வேணும்? டேய், எனக்கு என்னடா கிடக்கு? சின்னதா ஒரு ஒட்டியானோ,
அப்புறம் பெருசா செயின், அதோட 10 விரலுக்கும் ஒரு 11 மோதிரம். அவ்வளவுதான்டா. இது ஒரு சின்ன ஆசை. பாட்டி இது சின்ன ஆசையா? பேராசை. நான் சொன்னதெல்லாம் அழிச்சிரு பாட்டி. இதெல்லாம் வாங்கணும்னா நான் ஊரடிச்சு சம்பாரிச்ச காசெல்லாம் கொண்டு வந்து கொட்டணும். ஏன் கொண்டு வந்து கொட்டணுமா? அன்பு செல்வியோட கல்யாணம் பண்ணி வைக்கிறல்ல, இத கூட பண்ண மாட்டியா? பாட்டி முதல்ல அது ஆகட்டும், அப்புறம் இத மஞ்சுளா பாட்டி, பொண்ணு இப்பவே மாப்பிள்ள கூட அனுப்பிட்டியே. எப்படி பார்த்தாலும் அவர் கூட போக வேண்டியவதானே. அதுக்குன்னு இப்பவே அனுப்புறதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கூட ஸ்வேதாவும் அர்ஜுனும் இருக்காங்கல்ல. என்னமோப்பா, எனக்கு இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசு அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இந்த கல்யாணம் நல்லபடியா முடியுமானே இருக்கு. பாட்டி ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, தாலி வாங்கி அந்த சாமி கிட்ட வச்சு கும்பிடும் போது கரண்ட் அப்படி புசுக்குன்னு போயிடுச்சு. அதெல்லாம் உனக்கு அபசுகுணமாவே தெரியலையா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது பாட்டி. எனக்கு மட்டும் கெடுதல் நடக்கணும்னு ஆசையா என்ன? அவ தாலிய கட்டிக்கிட்டு அவ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். அந்த புள்ளையாண்டனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இதுக்கெல்லாம் முக்கியம் அந்த தாலி. அத வாங்கும் போது இப்படி ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. பாட்டி நீங்க சொல்றது கேட்க எனக்கே பயமா இருக்கே. அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க. எதையாவது சொல்லி இருக்கிறவங்கள குழப்பாதே. மஞ்சுளா அப்படிலாம் ஒண்ணு இல்ல. எல்லாத்துக்கும் நம்ம மனசுதான் காரணம். ஐயா பெரியவரே, ஐயோ உங்க அனுபவத்துக்கு முன்னாடி இல்ல, ஆனா சின்ன பாப்பா, அதனால நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு சொன்னேன். ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பொறுப்பு இல்ல யாரு பொறுப்புன்னு கேக்குறேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க பேசாம வாங்க. அது சரி. எனக்கு ஏமா பொல்லாப்பு? என்ன இந்த அம்மா இப்படி சொல்லுது? ஒருவேளை கெட்டது ஏதாவது நடக்குமோ? வண்டி இன்னும் காணோம். அண்ணன் கேட்டா என்ன பதில் சொல்றது? இவ கால்ல விழுந்து அவன் கையால தாலி வாங்கி நம்ம என்ன பண்ணாலும் அதை இவன் தானே வந்து முடிச்சு வைக்கிறான். இருடா, இந்த ஆட்டத்துல இருந்து ஒன்ன முதல்ல முடிச்சு வைக்கிறேன். நல்லா இருங்க. சரி சரி, சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க. பயங்கரமா பசிக்குது. பாட்டி என்ன பாட்டி பசிக்குது? பசிக்குது. கஷ்டத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா. நாங்க வரோம். நன்றிங்க. வாங்க வாங்க. போங்க வீரா போங்க. நக்கலை பத்தியா இவனுக்கு? பாத்தியாடா இவன? என்ன தோரணை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு? அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதானே. ஏன் சொல்ல மாட்டீங்க தம்பி? இல்ல ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறேன். பாட்டி இப்ப ஏன் நீங்க அந்த தம்பி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏகப்பட்ட வேலை இருக்கு. வாங்க, அர்ஜுன் தம்பிக்கு சாப்பாடு சமைக்கலாம் வாங்க. அட என்னம்மா நீ இந்த வேலைக்கார பயலுக்கு சமைச்சு போட அப்படியே பறக்குற. சும்மா ஒரு ரசம் வச்சு பாவக்காவை அப்படியே கறி பண்ணி போடுங்க, அது போதும். என்னது ரசம் பாவக்காய் கறியா? அதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? ஹலோ, நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். பாட்டி உங்களுக்கு சுகரு, அதனால நீங்க பாவக்காய் வேப்பங்க அந்த மாதிரி தான் சாப்பிடணும். எனக்கு என்ன சுகரா?
யாருக்கு சுகரு யாருக்கு சுகரு? ஒரு பக்கெட் பிரியாணியை கொண்டு வந்து முன்னாடி வை, அப்படியே அள்ளி அள்ளி சாப்பிட. பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? பாட்டி உன் கதையெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு என்ன வேணுமோ அத சமைச்சு போடுங்க, இல்ல ஆளை விடுங்க. சரி, துரைக்கு அப்படி என்னதான் வேணும்? சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. காடை, கௌதாரி, மட்டன், சிக்கன், மீன், அப்புறம் இந்த ஆம்லெட்ல ஆம்லெட், அப்புறம் நண்டு சூப்பு, அப்புறம் தலைக்கறி, ரத்த பொரியல், அப்புறம் கடைசியில சொரா புட்டு. புட்டது போதும். புட்டு வேணுமா? புட்டு லிஸ்ட் அப்படியே பெருசா போயிட்டு இருக்கு. உனக்கு என்ன பாட்டி, உன் காசுல செஞ்சு போட போற? டேய், 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 டேய். என்னதான் நான் ஓசி சோறு தின்னாலும் அதுலயும் ஒரு கணக்கு இருக்குடா. இப்படி இஷ்டத்துக்கு இவ்ளோ பெரிய லிஸ்ட் எல்லாம் போடக்கூடாது. பாட்டி, அந்த பூசாரி என்ன சொன்னாரு நினைச்சு பாருங்க. என்ன சொன்னாரு? அப்படியே மேல பாருங்க. அந்த பையனுக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு போட்டு அன்னதானம் பண்ணுங்க. அவர் அதை சாப்பிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணுனா ஒரு குறையும் வராது. உனக்கு இருக்கு. சொன்னா சொன்னா அப்படியே விதவிதமா சமைச்சு போட சொல்லிருக்கான். முடியாதுன்னா விடுங்க, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன். ஏதோ தாலி பிரச்சனைன்னு சொன்னாங்களே, இதெல்லாம் தீரணும்னா இதெல்லாம் பண்ணணும்னு சொன்னாருன்றதுக்காக சொன்னேன். எப்போ உங்களுக்கே வேணாம் தோணும்